வெல்கம் பேக் டு மை சேனல். 45 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பரான வெஜ் புலாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். பேச்சுலர்ஸ்க்கும் ஒர்க்கிங் விமன்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் ரைஸ்க்கு 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 1 ஸ்டார், 2 ஏலக்காய், 4 லவங்கம். காய்கறி நமக்கு பிடிச்ச எந்த காய்கறி வேணால் எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி வெங்காயம், 1 கைப்பிடி கேரட், 1 கைப்பிடி பீன்ஸ், 1 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் கடாயில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு பச்சை மிளகாய், காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். காய்கறி எல்லாம் பாதி வதங்கினதுக்கப்புறமா புதினாவையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இதை மூடி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சாதம் பாதி வெந்திருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சாதத்தை சுற்றி ஊற்றி விடணும். நெய் ஊற்றுறதால சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வெறையாக நல்லாயிருக்கும். மறுபடியும் இதை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். மொத்தமாக ஒரு 20 நிமிஷத்தில் வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம ரைஸ் தாளித்ததுக்கப்புறமா அது வேகிற டைமில் இதை வதக்கி வச்சுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 20 முந்திரியை அது கூட சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு சூடு பண்ணிக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளை போட்டு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். மிளகாத்தூள் தீஞ்சிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளியை சேர்த்து அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். கிரேவி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். பன்னீரை கட் பண்ணி தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லேசாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரேவியில் ஃப்ரை பண்ண பன்னீர் க்யூப்ஸை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. குயிக்காக செஞ்சாலும் ரெண்டுமே ரொம்ப ரிச்சான ரெசிபீஸ். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, நான், தோசை இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் ரைஸ், சைட் டிஷ் எதுவுமே இல்லாமலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் டைம் கம்மியாக இருக்க நேரத்தில் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்காமல் இந்த 2 டிஷ்ஷஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரெசிபி பற்றின கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.